ஆத்மா அனாத்மா விவேகம். எது ஆத்மாகவாக இருக்கிறது, எது அனாத்மாகவாக இருக்கிறது, எது உண்மையாக இருக்கிறது, எது உண்மை இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு தத்துவம் புரிய வருமா. ஐந்தாவது நித்தியம் அனித்தியம் விவேகம் அப்படின்னு சொல்ல போகும்போது என்னன்னு கேட்டாக்கா, எது நிரந்தரமாக இருக்கும், இது நிரந்தரமாக இல்லாத இருக்க போகிறது. ஸோ விவேகம்னு சொல்லும் போது we will come to understand these categories. நம்ம மனசிலே ஒரு புதுவிதமான we are changing your angle of vision in viveka. It is not changing the person, it is not changing your personality, it is just changing the vision. இந்த changing of vision அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, உலகத்தில் இவ்வளோ நாள் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தது முக்கியம் இல்லை, இதற்கு அப்புறம் எப்படி பார்க்க போகிறோம், அது எந்த கண்ணோட்டத்திலிருந்து இருக்க போகிறது அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரத்தினம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கல் ரத்தினக்கல் இருக்கு. அந்த ரத்தினக்கல் ஒரு சின்ன குழந்தை பார்க்கும்போது அது என்ன பண்ணுறதுன்னா, அதை எடுத்து அப்படியே வாயை போட்டு கடிக்காது. எந்த ஒரு பொருளாக எடுக்கும்போது வாயை வைக்கிறது தான் அவன் முயற்சி செய்வாங்க. அதே ரத்தினத்தை ஒரு மர்ச்சன்ட் பார்க்கும் பொழுது அந்த ரத்தினத்தை பங்குவாட்டு செய்கிறாங்க விற்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அதை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன பார்ப்போம், இது என்ன விலைக்கு போவோம், இது எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே ஒரு பெண் பார்க்கும்போது இது கழுத்துக்கு எப்போ வருதுன்னு காத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு சங்கிலியாகோ அல்லது நம்ம கையில் வைத்துக்கணும் பேசுகிறாங்க, எப்படியா இருந்தால் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ரத்தனத்தை பற்றி தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் ரத்தனத்தை கொடுத்தீங்கன்னா இது ஒரு கல்லு தான், இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான வைடூரியங்களும் கற்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு எல்லாமே யார் மதிப்பெண் கொடுத்தது, யார் வேல்யூ கொடுத்தது, நம்ம தானே கொடுத்துருக்கோம். Really speaking, there is no value for that stone. It's just another stone which is shining. Am I right or not? But we have accepted as a whole that this got a value. எல்லாருமே அதை நம்பிட்டோம். ரொம்ப வேண்டாம், டைம் எடுத்துக்கோங்க, நேரம். சாமிஜி காலையில் சொன்னார், இங்கே 4 மணினா 3 மணி 6 மணினா என்ன காலையில் 8 மணியாக இருக்கலாம். இதை கூட யார் யுவத்தி பண்ணது, இது கூட யார் சொன்னது, இதுதான். All of us is done according to our way of communication and also the acceptance level. அப்போ இந்த விவேகத்தில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறுபடுகிறது நம்மளுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி. So what Viveka is actually doing is changing the vision of our anger. To tell you the truth, man gets irritated very quickly for everything. உதாரணத்துக்கு எப்பொழுதுமே ஒரு நிலையில படுத்து தூங்கிட்டு இருக்கலாம், நம்ம சூழ்நிலை இருந்திருக்கலாம். திடீர்னு அந்த சூழ்நிலை மாறுது, அந்த இடம் மாறுது, சூழ்நிலை மாறுது. ஐயா today I cannot sleep anymore. You know why? This place is not comfortable for me. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்டேட். Why அப்படின்னு கேட்டாக்கா, because change. So they say what is the biggest problem in us is when change comes to the intellect. When change is perceived by the intellect other than the norm. எப்பொழுது நம்ம சரி காரியங்களுக்கு மாறுபட்டு வரும்போது திடீர்னு நம்ம ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே தான் நம்ம விவேகத்தை பார்க்கணும். Can we see this changing phenomenon? Whether there or there is going to be see comfortability of the body. இதுதான் நான் சொன்னேன், தேக வாசனா, லோக வாசனா and also சாஸ்திர வாசனா. விவேகம் இருந்தால்தான் இது எதிர்நிலை என்ற அந்த பக்குவத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ as I say, விவேகம் பண்ணும்பொழுது எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டாக்கா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விவேகம் இருக்கிறது. அம்சி விவேகம், which is whole, which is part, பூர்ணம், எது பூர்ணத்திலிருந்து வந்து எல்லாமே. சாதன சாத்திய விவேகம், எது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் எந்த சாதனை நம்ம ஈடுபட்டால் எது கிடைக்கும், எது போய் அடைவோம் அப்படின்னு அந்த பக்குவம் வரும். மூன்றாவது ஸ்ரேய பிரேயர், எந்த பாதை அதாவது எந்த மார்க்கத்தை நம்ம தேர்வு செய்தால் அந்த மார்க்கத்துக்கு தகுந்த ஒரு கடவுள் அடையலாம் பக்குவம் வரும். ஆத்மா அனாத்மா விவேகா, அதாவது இது ஆத்மாவாக இருக்கிறது, இது அனாத்மாவாக இருக்கிறது. நித்திய அனித்திய விவேகா அப்படின்னு சொல்லும் பொழுது which is eternal and which is not eternal. So this is what we have to understand in Viveka. வைராக்கியத்தை பற்றி பேசும்பொழுது வைராக்கியத்தோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டாக்கா, இஹஸ்வார போகேஷு இச்சாரஹித்யா இதி வைராக்கியா. விராகா கஹா அப்படின்னு கேட்டது வைராக்கியத்துக்கு இன்னொரு வார்த்தை சமஸ்கிருத விராகா. ஸோ the absence of the desire for the enjoyment. குருதேவ் இது என்ன போட்டிருக்காருன்னா, dispassion or indifference to sensual enjoyment, hearing and hereafter. முதல்ல என்ன சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் நித்தியமானது இல்லை,
மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை எது பிரித்து பார்ப்பது, அதாவது விக் என்ற தாத்து பிரித்து பார்ப்பது, இதுதான் அந்த விவேகம். பிரித்து பார்ப்பதற்கு தன்மையை வளர்த்து கொண்டால் என்ன நடக்கும்னா அதற்கு பிறகு வைராக்கியம் will become automatic process. எப்படி இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாக்கா, they say once you know what is true, once you know what is untrue, ஒரு உண்மையை தெரிஞ்ச பிறகு எப்படி அந்த விளையாட்டு பொருள் சற்று முன்பு சொன்னேன், அந்த விளையாட்டு பொருள் வந்து அது குறுகிய காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்பத்தை தரும், பிறகு வந்து அந்த இன்பம் தராது தெரிஞ்ச பிறகு அதில் போய் ஈடுபடணும். அப்போ இந்த வைராகியம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் where you will be abstaining in a sense of the reality of that object அப்படின்னு கேட்டாக்கா, அது மேலே மேற்கொண்டு நம்ம அவா வைப்பது குறைந்து கொண்டு வரும். Okay, குறைந்து கொண்டு வரும். And dispassion is not running away from problem. It is not criticizing the world. It is not staying away. அப்படின்னு dispassion is சொல்வது ரொம்ப முக்கியமாக இருக்கு. சொல்வது you do not get carried away on the objects of the world. அப்ப குருதேவர் சொல்றாரு, இந்த வைராகியத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுமா. என்ன சொல்றாருன்னா, வைராகியத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வைராகியத்துக்கு மேலே நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வந்துடுமா, பற்று வந்துடுமா. எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ சில சமயத்தில் வந்து நம்ம ஒரு செர்டன் சாதனை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருப்போம், நான் இதில் தான் உட்காருவேன், இப்படி தான். நான் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு முறை வந்து ஒரு சுவாமிஜி வந்து ஒரு குஷன் ரெடி பண்ணுறதுக்கு தயார் செய்திருக்கோம். சுவாமிஜி சொல்லியிருக்காரு, நாங்களும் பர்சனலாக அவங்களோட குஷன் வந்து 3.2 சென்டிமீட்டர் கணக்காக அளந்து அது மாதிரி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு பார்த்து அது கொஞ்சம் அமுங்கிருச்சு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அவங்க half an hour எனக்கு லெக்சர் கொடுத்தாங்க பர்சனலாக. Do you know something? My cushion has gone down 2 inches and I feel so uncomfortable. How come you prepare this way? This is the way a brahmachari should be. This way should be prepared. You அப்படி இப்படி ஒரு half an hour என்ன தெரியுமா நினச்சேன், இப்போ இது 2 இன்ச்சு இருக்கிறதுனால அவங்க 2 இன்ச்சு கீழே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். So the vairagya is so much that I will only sit on the kushatras, I will only sit in this chair, I will only be in this pedestal. அப்படின்னு இருக்கும்போது அந்த வைராகியத்தை பார்க்கும்போது அது வைராகியம் இல்லை. குருதேவ் says don't be even attached to the vairagya of your sannyasa, vairagya of your brahmachari, vairagya that I'm so and so, vairagya I'm a doctor, vairagya I'm a chairman of a sub-branch. இது எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வைராகியம். நான் குருதேவருக்கு இவ்வளவு சிறந்ததாக செய்திருக்கிறேன், அது கூட வைராகியம். என்ன மாதிரி வைராகியம் கேட்டாக்கா, we are attached to the vairagya. So vairagya is only a means to the goal. So Gurudev say real vairagya என்னன்னு கேட்டாக்கா, real spiritual life does not involve in giving up or taking up அப்படின்னு போட்டிருக்காரு. giving up சொல்றது எதே வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வந்து பால் குடிக்க மாட்டேன், நான் வந்து இது இப்போ சில சமயத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் வந்து அந்த சமையல் அப்படி தான் தயார் செய்து வச்சுருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமே. But we do. You just clear it and say, no, I'm not going to take this or this today. Of course, we have our certain sadhanas, but they say the 3 A's, adapt, adjust and accommodate. The vairagya also must be adjusted according to the situation. அப்போ குருதேவ் ரொம்ப சொல்கிறார், dispassion arises from discrimination. இந்த டிஸ்கஷன், இந்த வைராக்கியம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாக்கா, எப்போ வந்து நம்ம விவேகம் பண்ணும்போது அந்த வைராக்கியம் வரணும். வைராக்கியம் இருக்கும்போது தான் நம்ம மனசில் வந்து ஸ்திரமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் அந்த சாதன முறைகள் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ரெகுலரிட்டி will be there when the vairagya is very strong. Gurudev says each one will have to do sadhana according to his capacity and strength. ஒவ்வொரு சாதனாருக்கும் ஒவ்வொரு சாதனை செய்வதற்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். சிலருக்கு ஜபா கீழே உட்காந்து தான் செய்ய முடியும், சிலருக்கு ஜபா நாக்காளில் உட்காந்து தான் செய்ய முடியும், சிலர் வந்து ஜபாலாம் பண்ண மாட்டாங்க, குருதேவரையே பார்த்துட்டு இருப்பாங்க, சிலர் வந்து ஜபா பிடிக்காது, அவங்க என்ன செய்வாங்க, பஜனையே பாடிட்டு இருப்பாங்க, சிலர் வந்து பஜனை பாட மாட்டாங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது, நான் வந்து சுவாத்தியாயம் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ we cannot say which is best, which is less, which is right, which is this suitable அப்படின்னு நம்ம எடுத்தோன்னே நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. Every sadhaka will go according to the mind and we have to choose properly. Don't go to the extreme, Gurudev says. நான் சொல்லல, இந்த புக்கில் போட்டுருக்கேன். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வைராக்கியமாக இருக்கும்போது கூட அந்த சாதனை முறைகள் நீங்கள் கையாளும் பொழுது கூட ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, you have to choose the right one according to your way. So the set of sadhanas once you choose and be firm with that. This is what I'm going to do. அப்போ
வைராகியத்திலே சொல்லும் பொழுது நம்மளுக்கு உண்மையாவே வைராகியம் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்பது குருதேவ் வந்து இந்த 4 வே ஆஃப் சீயிங் த மைண்ட் சொல்றாரு. உங்களுக்கு உண்மையா வைராகியம் இருக்கா? சரி, நான் இந்த 4 விஷயத்தை சொல்றேன், இது இருக்கா நீங்க பார்த்து கொடுங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வைராகியம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. 1 யதமானஹ, 2வது வ்யதிரிகஹ, 3வது ஏக இந்திரியஹ, 4வது வசீகரஹ. ஓகே, 1வது யதமானஹ அப்படின்னு சொன்னாக்கா முதலாவது உங்களுக்கு வைராகியம் இல்லையா இருக்கா என்று பார்ப்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ஈடுபடாம இருக்கிறோமோ அந்த விஷயம் ஈடு வருதா வந்த பிறகு அப்படின்னு நம்ம அந்த நிலையில இருந்துச்சுன்னா நமக்கு எதமான அந்த விதமான வைராகியம் இருக்குதா. நம்ம மைண்ட் has go to that level to say no. That is the first level. At least அதாச்சும் இருந்துச்சுன்னா that means we are ready. Second one is vyatarikaha. இந்த 2வது நிலை என்ன கேட்டாக்கா, sometime we have some desire and sometimes we like on something we dislike. So எப்படி இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணி பரவாயில்ல இதை நான் இனிமேல் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கடைசியில அதில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்களா, அது 2வது நிலை. முதல் ஸ்டாப் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும், 2வது அதை டிஸ்கிரிமினேட் பண்ணணும், 3வது ஏக இந்திரியாக. தட் மீன் மனசு வந்து ஒரே நிலையில இருக்கிறதா. ஓகே, அதாவது அந்த கடவுளை பற்றி நினைச்சாலும் அந்த வைராகியம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரே நிலையில நினைக்கிறதுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா அது 3வது லெவல். 4வது லெவல் வந்து எந்த ஆயுத பொருள் அதாவது உலக பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம முன்னுக்கு வந்தாலும் சரி, நம்ம அதை எதிர்கொள்வதற்கு எந்த விதமான எஃபர்ட் போட வேண்டாம். எப்படி அந்த விளையாட்டு பொருள் பக்கத்தில் இருக்கிறதோ அந்த பொருளை பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான ஆசை இல்லையோ அது போல எந்த விருப்பம் இல்லையோ அதே மாதிரி அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்கு மனசு வந்துருச்சு. எப்படி புத்தர் அவர் வந்து போதி மரத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லா விதமான உலக விஷயங்களை கொண்டு வரும்பொழுது அவர் தடுத்து நிற்கும் பொழுது அந்த உண்மையிலிருந்து அந்த அவர் எந்த நிலையில் எல்லாமே அதே வஸ்துல இருந்தாலும் அந்த நிலைக்கு வரும்பொழுது that means that is the highest vairagya which is வசீகரம். அந்த மனசு வந்து உலகத்துல எல்லாம் அந்த நிலையில வந்து வசீகரம் ஆயிடுச்சான். அப்போ உலகத்தில் போய் நான் ஒரு மணிக்கு எதை காமிச்சாலும் அவர் வந்து சம்மந்தப்பட மாட்டார். அதற்கு பிறகு இந்த 6 விஷயங்கள் சம தம திதிக்ஷ உபரதி ஸ்ரத்தா சமாதம். சம தம உபரதி திதிக்ஷ ஸ்ரத்தா சமாதம். Prem Chaitanya 45 minutes he spoke about 30 minutes on Viveka and Vairagya. இந்த 2 விஷயத்துல மதம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மற்ற 6 விஷயம் வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். Because it is so simple that it will come so natural. The Viveka and Vairagya, as they say, 2 wings of that your sadhana. And இந்த 6 quality எப்போ வரும்னா இந்த 2 விஷயம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் சமன்னு சொல்லும்போது நம்ம மனசை வந்து நம்ம அடப்பதற்கு ஒரு தன்மை. மனசன் என்று சொல்லும்போது எண்ண அலைகள் தான். இந்த எண்ண அலைகளை வந்து நம்ம அடக்கணும் என்று கேட்டாக்கா வந்து இந்த விவேகம் வைராகியம் பயன்படுத்தினா தான் முடியும். It is the control or mastery of the mind. Our problem now is கடவுளுக்கு நம்மை பிரித்து கொண்டிருப்பது வந்து என்னன்னா இந்த மனசு தான். இந்த மனசை நீங்க அடக்கணும்னு நம்ம சாதனை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா விவேகம் வைராகியம் பண்ண வந்து இந்த control வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து controlling of the mind. Second is dhamma. மனசை அடக்கும் பொழுது மனசை வந்து நம்ம ஒரு நிலையாக வைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா control of the senses. Control of the senses சொல்லும்போது நம்மளோட புலன்கள் வந்து அடக்கத்துக்கு வரும். So we must be able to control the mind and control the senses. இதுதான் fundamentally nothing else we have to do. These 2 we are able to do, then we can know every part of the scripture in this whole wide world. You will be able to understand everything as it is when you have these 2. Control of the mind, control of the senses. வேற எந்த லெக்சரும் கேட்க வேண்டாம். எவ்வளோ கடந்து நம்ம வந்து ஆன்மீக விஷயத்தை நம்ம பார்த்து கடவுளை அடையணும்னு எதுவுமே இல்லை. If we control these 2, automatically the third thing will come is உபரதி. உபரத்தின்னு சொல்லும்போது இந்த உலகத்தை பார்க்கும்போது எதை நமக்கு இருக்கிறது, எதை மனசுக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறதுனா ஒன்று வந்து புலன்கள், இது வேணும் அது வேணும்னு தேடிக்கொண்டு போகிறது. இன்னொன்று மனசு அதே சதா நினைத்து கொண்டு இருக்கிறது. இது 2 controlக்கு வந்த பிறகு என்ன நடக்கும்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஒரு திருப்தி வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இதுல வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சங்கராச்சாரியர் கொடுக்குறாரு. தத்துவ போதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ரிக்ட் அப்சர்வர் ஆஃப் ஒன்ஸ் ஓன் தர்மா. அவரோட தர்மத்தை தகுந்த மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா it itself will give you satiety.
யாரும் போய் இன்னொரு பிஸ்னஸ் போய் பார்க்க வேண்டாம். MYOB சுவாமி அடிக்கடி சொல்லுவாரு, குருதேவர் அடிக்கடி சொல்லுவாரு, mind your own business, know your dharma, after that everything will be easy. How do you say this அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாருமே அவங்க தர்மத்தை அப்பாற்பட்டு இருக்கிறதுனால தான், அவங்க தர்மத்தை புரியாம இருக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. We mind other people's business. So they say Shankaracharya is giving another meaning for Uparati means strict observer of one's own dharma. It is an automatic withdrawal. So அந்த satiety நமக்கு கிடைக்குமா. Fourth is titiksha, shito, ushna, shugadishta, anishkaraha. Endurance of heat and cold. மனசை கண்ட்ரோல் பண்ணி புலன்களை அடக்கி என்ன நடக்கும்னு கேட்டாக்கா அந்த உபரதி வரும், satiety. ஓகே, ஸோ இது நடக்கும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டாக்கா திதிக்ஷா. திதிக்ஷான்னு சொல்லும்போது you will be enduring any kind of situation. Shuka, Ushna அப்படின்னு சொன்ன கேட்டாக்கா whether it is a good time or bad time, you will be able to accept everything as it is. எதையும் எதிர்கொள்வதற்கு அந்த மனப்பக்குவம் எந்த ஒரு சூழ்நிலை. as I said just now, we are not giving you a new dogma. ஒரு புதுவிதமான விஷயத்தை நம்ம கொடுக்கல, நம்மளுடைய பார்க்கும் எங்கள் விஷனை மாற்றுவதற்காக தான். So this is what we call as titiksha. And the fifth one is shraddha. இந்த 4 குவாலிட்டி நம்ம உள்ளுக்கு வளர்த்துக்க பிறகு சம, தம, உபரதி, திதிக்ஷா, மனதிலையும் புலன்களையும் அடக்கிறதுக்கு வந்த பிறகு ஒரு சத்தியஸ்தி வந்த பிறகு then titiksha come into picture where you will be able to accept anything and everything as it is. அது வந்த பிறகுதான் நம்மளுக்கு ஸ்திரமான ஸ்ரத்தா வரும். ஸ்ரத்தான்னு சொல்லும்போது they say எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்ய தேவி பரிதாயார்த்த பிரகாஷந்தே மகாத்மனா. எவன் ஒருவன் வந்து அந்த கடவுளும் அந்த குருவும் அந்த உண்மை என்ற நிலையில பார்ப்பதற்கு தன்மை இருக்கிறதோ அவனுக்கு எல்லா விதமான உண்மையும் தெரிய வருவான். So that very important is we must able to understand that the faith அப்படின்னு கேட்டாக்கா இந்த பூர்ணமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஏதோ எது மேல நம்பிக்கை வைப்பதில்லை, எல்லாத்துக்கும் நம்பிக்கை வைப்பது. எப்படி என்ன மாதிரி நம்பிக்கை அப்படின்னு கேட்டாக்கா they say குருவோட வாக்குலையும் சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வரணும். ஏன் கேட்டாங்கன்னா உண்மை அந்த 2 இடத்துல தான் இருக்கு. The truth is locked in Shastra and also in the mouth of the Guru. That is why they say once you have Shraddha, all this will come to you because you know நான் செய்வது சரி, சாஸ்திரத்தில் போட்டிருக்கு, என்னோட குருவும் அவரோட வாழ்க்கையில வந்து அதை கடைபிடிச்சு காமிச்சிருக்கிறாரு, தெளிவாக அவர் வந்து ஒரு ரெப்ளிகா ஆஃப் ட்ரூத். So you have that faith. So when that faith comes, you have to, what will happen is samadhan, chitta ekatadaha, that the mind will be in single pointedness. இந்த சிங்கிள் பாயிண்டட்னஸ் வந்த பிறகுதான் முமுட்சுத்துவம் வரும். எப்படின்னு கேட்டாக்கா அந்த இயர்னிங் ஆஃப் லிபரேஷன். சரி, மனசு உண்மை தரப்பு பண்ணிடுச்சு, நான் விவேகம் பண்ணிட்டேன், வைராக்கியம் செய்துட்டேன், சம, தம, திதிக்ஷ, உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம் பண்ண பிறகு அந்த மனசு வந்து எப்ப சித்தம் ஏகக்கிரதமாக இருக்கிறதோ, that in that state they say Mumukshutva is the last quality. So samadhan என்ன சொல்றேன்னா concentration of the mind and balance of the mind. எப்போ ஒருத்தருக்கு concentration of the mind and balance of the mind வருகிறதோ, எப்போ வந்து மனசு வந்து ஏகக்கிரதமாக வைத்துதான் சமாதானம், ஏகக்கிரதமாக வைத்துக் கொள்ளும் பக்குவம் வருகிறதோ, and இந்த மனசை வந்து பேலன்ஸ் பண்ணி வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்குவம் வருகிறதோ, அப்பொழுதுதான் இறுதியாக மோட்சத்துவம் வரும். Intense longing for liberation. இந்த உலக பிறவிலிருந்து உண்மை எது எனக்கு தெரிந்து விட்டது, கடவுளே போதுண்டா சாமி, நான் திரும்பியும் வரமாட்டேன், இந்த பக்கத்தே அந்த மனசுல இருப்பவர்கள் அவ்வளோதான் அந்த முமுட்சுத்துவமே வரும். முமுட்சுத்துவத்தை பற்றி நான் லட்சியம் கொடுக்க முடியாது. முமுட்சுத்துவ is an individual journey towards passport that every one of us have to take. So the passport has been chopped, immigration has been opened. Whether you want or not to enter to the gate of that absolute truth, it is all in our hands. With that, I would like to say, எப்படி ஒரு கட்டடத்துக்கு 4 தூண்கள் இருக்கிறதோ, எப்படி குருதேவர் மட்டும் 2 விளக்கு இருக்கிறதோ, இந்த படியெல்லாம் ஏறி அந்த 2 விளக்கை பார்த்து குருதேவர் என்ற ஞானத்தை பார்க்கிறோமோ, அந்த 2 புத்தகங்களை எது குறிக்கணும், நம்ம விவேகமும் வைராகமும் குறிக்கணுமா? அந்த 6 விஷயங்கள் என்னன்னா சம, தம, திதிக்ஷ, உபரதி, சுத்தா, சமாதானம் இருக்கிறதோ
கடைசியில் எனக்கு எதுவும் வேணாம், குருதேவி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், உன்முகம் கண்டபின் என்னை நான் மறந்தேன் என்ற பாடலை சொல்லும் போது எப்போ அந்த நிலை வருகிறதோ, then we can talk about Vedanta, we can talk about Kundalini Yoga, we can talk about Raja Yoga, we can talk about all the other yoga, which is Viveka, which is that, which is this. எது உண்மை அப்படின்னு சாஸ்திரத்தில் ஆழமாக போகிறாங்க. அதெல்லாம் எப்போ பேச முடியும்னா இந்த குவாலிட்டி இருந்தால் தான். ஸோ தூணெல்லாம் ரெடி ஆக்கிடுவோம், வீடை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்த பேச்சாளர் நம்ம சுவாமிகள்லாம் வந்து சொல்லுவாங்க. தூண் போட்டாச்சு, அஸ்திவாரத்தை ஏற்றியாச்சு, இதற்கு பிறகு it is just laying the stone. So laying stone ceremony will be conducted next by our Swamis. Thank you for giving me the opportunity. ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்ட விஷயத்திற்கு குருதேவர் புக் எழுதிட்டாங்க. சுவாமி சொன்னார் சவுத் ஆப்பிரிக்காவில் டாக்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா குருதேவர் 90 நூல்கள் எழுதி விட்டுறாரா. There's no talk in South Africa, it says. There's only set of satsang, and after that you want to know anything, you just go to the room where there are all the books and everything, you can go and read. So this I suggest, it's a beautiful book. Gurudev is gone very deep. He's an embodiment of sadhana. So Divine Life Society or branding என்னன்னு கேட்டாக்கா, we are not budget oriented, we are not this oriented, that oriented. Our branding is sadhana. That is Gurudev most important thing. He said, I never started the ashram actually to become a budget based ashram or this yoga based ashram or that yoga based ashram. He was a synthesis of yoga. Choose all kind of yoga, and finally is not to portray to the organization that we are so branded. No, we are actually sadhana oriented for our own self only. That's why we don't promote anything. Our promotion is only for God. So with that, our branding should be only sadhana. Hari Om. Thank you.